லயன் லயனா டேட்ஸ், இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லயனா பிரீமியம் டேட்ஸ். ராணிப்பேட்டை தொகுதியில் அமைச்சர் காந்தியின் மகன் வினோத் வேட்பாளராக திமுக தலைமையால் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது ராணிப்பேட்டை தொகுதியில் போட்டியிடவில்லை என்று காந்தியின் மகன் வினோத் அறிவித்திருக்கிறார். ராணிப்பேட்டை தொகுதியில் திமுக தலைமையால் வேட்பாளராக வினோத் காந்தி அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் என் தந்தை மீண்டும் போட்டியிடும் உறுதியான வாய்ப்பை வழங்குவதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தந்தையின் விருப்பத்தை கருத்தில் கொண்டு இந்த முடிவை எடுத்திருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். ராணிப்பேட்டை தொகுதியில் போட்டியிடவில்லை என்று அமைச்சர் காந்தியின் மகன் வினோத் அறிவித்துள்ளார். ராணிப்பேட்டை தொகுதியில் போட்டியிடவில்லை என்று அமைச்சர் காந்தியின் மகன் வினோத் அறிவித்துள்ளார். ராணிப்பேட்டை தொகுதியில் திமுக தலைமையால் வேட்பாளராக வினோத் காந்தி முன்னதாக அறிவிக்கப்பட்டிருந்தார். மீண்டும் போட்டியிடும் தன்னுடைய தந்தையின் விருப்பத்தை கருத்தில் கொண்டு இந்த முடிவை எடுத்திருப்பதாக வினோத் காந்தி அறிவித்துள்ளார். ராணிப்பேட்டையில் போட்டியிடவில்லை என வினோத் காந்தி அறிவித்திருக்கிறார். இவர் அமைச்சர் ஆர் காந்தியின் மூத்த மகனாவார். இவரை திமுக தலைமை வேட்பாளராக அறிவித்த நிலையில் தற்போது நான் போட்டியிடவில்லை என்று அவர் தெரிவித்திருக்கிறார். அவருக்கு பதிலாக அவருடைய தந்தை அமைச்சர் கைத்தறி நூல்துறை அமைச்சரான ஆர் காந்தி போட்டியிட உள்ளதாக தற்போது உறுதியாகியிருக்கிறது. ராணிப்பேட்டை தொகுதியில் திமுக தலைமையால் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டவர் வினோத் காந்தி. இந்த நிலையில் தற்போது தந்தை ஆர் காந்திக்கு விட்டுக் கொடுத்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களோடு செய்தியாளர் நாராயணசாமி இணைந்திருக்கிறார். நாராயணசாமி, இந்த பின்வாங்கலுக்கு என்ன காரணம்? தந்தை கொடுத்த அழுத்தமா அல்லது கட்சி தலைமையே வேட்பாளரை மாற்ற முடிவு செய்ததா? என்ன நடந்திருக்கிறது? பாலா, கடந்த 20ஆம் தேதி தேர்தல் அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் திமுக தரப்பில் 29ஆம் தேதி வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்பட்ட நிலையில ராணிப்பேட்டை தொகுதியில வினோத் காந்தி, அதாவது அமைச்சர் காந்தியுடைய மூத்த மகன் வினோத் காந்திக்கு சீட்டு வழங்கப்பட்டது. அதே போன்று ஆற்காடு தொகுதியிலும் ஜெயில் ஈஸ்வரனுக்கு திமுக தரப்புல ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில காந்திக்கு இந்த முறை அமைச்சராக இருக்க காந்திக்கு சீட்டு வழங்கப்படும் என்ற அறிவிப்பு எதிர்பார்த்து இருந்த நிலையில வினோத் காந்திக்கு வழங்கப்பட்ட நிலையில முழுமையா இங்க கட்சி பணிகள் கடந்த 9 நாட்களாக ராணிப்பேட்டை தொகுதியில மட்டும் எந்த பணிகளும் மேற்கொள்ளாமல் கிடப்பில் போடப்பட்டிருந்தது. இதை தொடர்ந்து அரக்கோணத்துல விசிக வேட்பாளர் எழில் கல்லூரணி வேட்புமனு தாக்கல் செய்யும் போது அமைச்சர் காந்தி அங்க வேட்புமனு தாக்கலுக்கு கலந்து கொண்டாரு. அதே போன்று நேற்று சோளிங்கர் பகுதியில திமுக கூட்டணியில அங்கம் வகிக்கும் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் அறிமுக கூட்டத்திற்கும் அமைச்சர் காந்தி அங்க கலந்து கொண்டாரு. ஆனா ராணிப்பேட்டையில பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா திமுக தரப்புல எந்த ஒரு அறிமுக கூட்டமோ திமுகவில இருந்து எந்த ஒரு செயல்பாடுகளோ தேர்தல் தரப்பு செயல்பாடுகளோ மேற்கொள்ளாத வந்த நிலையில இன்று பரபரப்பாக அமைச்சர் காந்தியுடைய மகன் வினோத் காந்தி தனது எக்ஸ் வலைதளத்துல என்னை தேர்ந்தெடுத்து வேட்பாளராக அறிவித்த முதல்வர் மற்றும் துணை முதல்வர் இருவருக்கும் நன்றியை தெரிவித்திருக்கிறாரு. மேலும் தனது தந்தை போட்டியிட வாய்ப்பு அதிகம் இருப்பதாக, மீண்டும் அவரே போட்டியிட வாய்ப்பு இருப்பதாக நான் விலகிக் கொள்வதாக எக்ஸ் வலைதளத்துல தகவல் வெளியாக இருக்குது. போல நன்றி நாராயணசாமி விவரங்களுக்கு. லயன் லயனா டேட்ஸ், இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லயனா பிரீமியம் டேட்ஸ்.